ரைட் சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்பிளாக தான் பண்ணுவேன். சும்மா ஸ்டீம் பண்ணுறது, பேன் வச்சு ஸ்டீம் பண்ணுறது தான் பண்ணுவேன். ஸோ அதை இப்போ எப்படி டயட் சிக்கன் பண்ணுறது அப்படிங்கிறத சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை தான் வந்து நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். எப்படி போட்டது டயட் சிக்கன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து எடுத்துட்டோம், கழுவி எடுத்தாச்சு ஃபுல்லாகவே. சரி, இதை வந்து கட் பண்ண போகிறோம். ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணணும், ஓரளவுக்கு மீடியமான பீஸாக தான் கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ சிக்கனை வந்து பீஸாக கட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து இதை மேரினேட் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன்லேயே தான் போட போகிறோம். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சால்ட்டு, கரம் மசாலா, தென் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தென் பார்த்திங்கன்னா ஒரு லெமன். ஸோ இது எல்லாத்தையும் சிக்கனில் போட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ இப்போ வந்து சிக்கனில் இஞ்சி கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தென் வந்து பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் போடலாம். தென் வந்து கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போல போட்டுக்கலாம். இது வந்து வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டிலே பண்ணது தான். நான் யூஸ் பண்ணுற மசாலாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டிலே பண்ணது தான். ஸோ நான் கடையிலேருந்து வாங்கினேன், ஆல்ரெடி இந்தியாவிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தது. இப்போ சால்ட்டு, தென் வந்து லெமன் வந்து பிடிச்சி விடுறோம். வந்து சாஃப்டாக இருக்கணும், ஒரு கேர்டு வந்து ஆட் பண்ணி போகிறேன். இப்போ அதையும் மேரினேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மேரினேட் பண்ணிட்டோம் சிக்கனை. இப்போ மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வைக்கலாம். மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா இறங்கிருச்சு. 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இன்னிருந்து குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் மேரினேட் பண்ண சிக்கன் வந்து
மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் எல்லாத்தையுமே பேனில் போட்டோம். ஸோ இப்போ வந்து குக் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா மூடி போட்டு அப்படி மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் to 6 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து அப்படியே திருப்பி போடுங்க. ஒவ்வொரு பீஸாக வந்து அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அடுத்த சைடு வந்து வேக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பொறுமையாக ஒவ்வொரு சைடு வந்து திருப்பி போடுங்க. சிக்கனில் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம், அதிலே தண்ணி இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு பீஸாக அப்படி திருப்பி போட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அந்த சைடு வேக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம தண்ணி ஊற்றாமையே பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி இருக்குது. இது எண்ணெய் கிடையாது, எண்ணெயில் லைட்டாக தண்ணி இருக்கனால அப்படி இருக்குது. இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து மூடி போட வேண்டாம். மூடி போட்டோம்னா வந்து இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகாது. ஸோ மூடி இல்லாமல் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சோம்னா தண்ணி வந்து ட்ரை ஆயிரும். ஸோ இதுக்கப்புறமேட்டு அதை எடுத்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சிக்கன் வெந்துருச்சான்னு. ஸோ சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து இதை நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றலாம். அவ்வளோதான். நான் வந்து என்னோடய டயட்டில் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது கூட இந்த சிக்கனை வச்சு சாப்பிட்ருவேன். உங்களுக்கு என்ன டயட் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அது கூட இந்த சிக்கனை இப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். என்னோடய டயட்டில் மத்தியானம் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் ரைஸ் இருக்கும், ஒரு 100 கிராம் வெஜிடபிள் இருக்கும், அது போக ஒரு 150 கிராம் சிக்கன் இருக்கும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து சிக்கனை வந்து இப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் வந்து உங்கள் டயட் கூட இந்த மாதிரி சிக்கனை வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் கெயின் பண்ணுறவங்க யாருனாலும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம்.